தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னோட அன்பான வணக்கம். 2025 நவம்பர் 13 ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது தமிழ்நாடு அரசால். அது என்னன்னா, மன்னார்குடி பகுதியில் ஜவுளி பூங்கா 50 கோடி மதிப்புடைய அந்த பூங்கா 2500 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது. தற்போது திருப்பூரில் இயங்கி வருகின்ற சென்னை சில்க்ஸ் குழுமத்தால் தொடங்கப்பட இருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 23 ஆலங்கோட்டையில் அந்த தொழிற்பூங்கா அமைக்க தொழில்துறை அமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டதாக செய்தி வந்திருக்கு. இது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்குது. ஏன்னா, இந்த பின்னலாடை தொழிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை திருப்பூரில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த திட்டம் இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஒரு தூண்டிலில் ஒரு புழுவை வைத்து பெரிய மீனை பிடிப்பதை போல வேலை வாய்ப்பு என்கிற ஆசை மூட்டி இந்த பகுதியில் வேளாண்மையை பாதிக்கின்ற, சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற, அதன் மூலம் நோய்களை உருவாக்குகின்ற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேலைவாய்ப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. வேலைவாய்ப்பின் மூலம் வருவாய் கிடைக்கும். ஆனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாம் குடிக்கின்ற நீரை, உண்ணுகின்ற உணவை, சுவாசிக்கின்ற காற்றை மாசுபடுத்துகின்ற எந்த தொழிலும் கொடுக்குற வேலை வாய்ப்பினால நமக்கு எந்த நன்மையும் இல்லை. அது உண்மையான வளர்ச்சி கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த பின்னலாடை தொழில்னால என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த தொழிலில் டையிங் என்று சொல்லப்படுகிற வண்ணமேற்றுதல், ப்ளீச்சிங் என்று சொல்லப்படுகிற துணியை வெள்ளையாக்குதல், இந்த 2 ப்ராசஸ் இதில் வருது. இந்த ப்ராசஸ்னால அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கும் அந்த அருகாமையில் வசிக்கின்ற மக்களுக்கும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா, இதில் பயன்படுத்துகிற இந்த ரசாயன பொருட்கள் பல்வேறு நோய்களை உருவாக்கக்கூடியது. ஏன்னா, இந்த டைன்னு சொல்கிறோம்ல, அந்த வண்ணம் ஏற்றும் அந்த ரசாயன பொருட்கள், அது கல்லீரல் நோய், சிறுநீரக நோய், நரம்பு மண்டல நோய்கள், புற்றுநோய் இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதோட இந்த பஞ்சு, அப்புறம் செயற்கை நூலிலை, பாலியஸ்டர், அதிலிருந்து வெளியாகின்ற கண்ணுக்கு தெரியாத துகள்கள் நம்ம சுவாசிக்கின்ற காற்றின் மூலம் உள்ள போய் அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு நுரையீரல் நோய்களை ஏற்படுத்தும். அதில் குறிப்பாக அந்த பஞ்சினால் ஏற்படக்கூடிய பிசினோசிஸ் அப்படின்ற நோய், அப்புறம் ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய ஆஸ்மா, அப்புறம் சிஓபிடி என்று சொல்லப்படுகிற நீண்டகால மூச்சுக்குழாய் அடைப்பு நோய், இதெல்லாம் அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படும். அப்புறம் இந்த ரசாயன பொருட்கள் தோலில் படும்போது ஒவ்வாமையினால தோல் தடிப்பு, அரிப்பு இதெல்லாம் ஏற்படும். ஒலி மாசுனால அவர்களுக்கு காது கேட்காம போகும், கண் பார்வை இழப்பு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேற்கு வங்காளத்தில் மாநிலத்தில் உள்ள ஜவுளி தொழில் பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட ஆய்வு, திருப்பூரில் நடத்தப்பட்ட ஆய்வு. இதில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த மேற்கண்ட நோய்கள் அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு அந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. அதில் மேற்கு வங்கத்தில் மேற்கொண்ட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 67 விழுக்காடு இந்த தொழிலாளர்களுக்கு நெடுநாள் மூச்சுக்குழாய் அடைப்பு நோய், சிஓபிடி, குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ், 56 விழுக்காடு பேருக்கு மூச்சு திணறல், 76 விழுக்காடு பேருக்கு காய்ச்சல், 13 விழுக்காடு பேருக்கு ரத்த கொதிப்பு, 26 விழுக்காடு பேருக்கு இதய நோய் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதா அந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இது கற்பனை கிடையாது. இதே மாதிரிதான் திருப்பூரில் மேற்கொண்ட ஆய்வும் இந்த நோய்கள்லாம் ஏற்படுறதா அந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இது மட்டும் இல்ல, அவங்கள அதிக உழைப்புக்கு உள்ளாக்குறாங்க. அதிக நேரம் உழைக்கிறது, டார்கெட் கொடுக்கறது, நீ இத்தனை மணி நேரத்தில் இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொல்றது. இதனால எல்லாம் அவங்க கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிற வாய்ப்பும் இருக்கு. அது நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இது அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடியது. சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பூர்ல ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, திருப்பூர்ல தினமும் 90 மில்லியன் லிட்டர், ஒரு நாளைக்கு 90 மில்லியன் லிட்டர் கழிவு நீர் நொய்யல் ஆற்று, அந்த பகுதியில் பாய்கின்ற நொய்யல் ஆற்றுல கலக்குது. அது மட்டுமல்ல, ஒரு ஆண்டுல 8,33,365 டன் பாதிப்பு விளைவிக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுது. இதனால நொய்யல் ஆறு முற்றிலும் நாசமா போச்சு. நொய்யல் ஆற்று
பாசனத்தால் பயன்பெற்ற 80,000 ஏக்கர் நிலத்துல விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு. நிலத்தடி நீர் முற்றிலும் மாசாயிடுச்சு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட அதை அவங்களால முறையா நடைமுறைப்படுத்த முடியல. இப்ப நம்ம நினைக்கலாம், ஒரு ஆலை தானே வருது, இதனால என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜவுளி பூங்காவோட சிப்காட் அங்க வரப்போகுது, இன்னும் பல தொழில்கள் தொடங்க போறதா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தொழிற்சாலை தொடங்க நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்னா அதை முன்னுதாரணமாக கொண்டு மேலும் பல இதே போன்ற ஜவுளி தொழிற்சாலைகள் இங்கே தொடங்கப்பட்டால் திருப்பூரில் எப்படி இந்த நொய்யலாறு பாதிக்கப்பட்டதோ அது மாதிரி நம்முடைய மாமணியாறு பாதிக்கப்படும். நம்முடைய வேளாண்மை பல ஆயிரம் ஏக்கர் வேளாண்மை பாதிக்கப்படும். சுற்றுச்சூழல் மாசுபட்டு அங்கு பணியாற்றுகின்ற தொழிலாளர்களும் அருகாமையிலும் பிற பகுதிகளிலும் மன்னார்குடியில் வசிக்கின்ற மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்தை நம்ம தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா மேலும் பல ஆலைகள் வந்துடும். ஏன்னா வடசேரியில அந்த சாராய ஆலை நிறுவப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அறிந்து மக்கள் பெரும் போராட்டம் நடத்தி அரசின் அடக்குமுறைக்கு உள்ளாகி நீதிமன்றத்தில் போராட்டம் நடத்தி தான் அது தடுக்க முடிஞ்சுது. அந்த எந்த சிக்கலும் இல்லாம பாதிப்பும் இல்லாம தொடக்கத்திலேயே நாம் ஒரு பொது கருத்தை உருவாக்கி மக்கள் திரண்டு அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் அரசு நிச்சயமாக இந்த திட்டத்தை திரும்ப பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இந்த ஆலங்கோட்டையில் அமையவிருக்கின்ற இந்த நம்முடைய நீர்வளத்தை வேளாண்மையை பாதிக்கக்கூடிய நோய்களை உண்டாக்கக்கூடிய இந்த ஜவுளி பூங்கா திட்டத்தை இந்த நகரில் உள்ள மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் சமுதாய அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். இதை உடனடியாக இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 2020 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் அப்படின்னு இங்க அன்றைய தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, வேளாண்மையை பாதிக்கக்கூடிய எந்த தொழிற்சாலையும் இங்கு அமைக்கக்கூடாது அப்படின்றதான் அதனுடைய நோக்கம். ஆனா அந்த சட்டத்துல என்னென்ன தொழிற்சாலை வரக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்களோ அதுல இந்த பின்னலாடை தொழில் இல்லை. அந்த சட்டத்தில் உள்ள அந்த ஓட்டையை பயன்படுத்தி தான் இந்த திட்டத்தை இங்க கொண்டு வர இவங்க முயற்சி பண்றாங்க. அதனால தமிழ்நாடு அரசு அந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்து வேளாண்மையை, சுற்றுச்சூழலை, நிலத்தடி நீர்வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த தொழிலும் இங்கு தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு எதிரானது அல்ல, வேலைவாய்ப்பு வேண்டும். ஆனால் அந்த வேலைவாய்ப்புக்காக நாம் தொடங்குகின்ற அந்த தொழில்கள் வேளாண்மையை பாதிக்கக்கூடாது. அது வேளாண் சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும். நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடாது, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது. வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய, அந்த பொருட்களை உருவாக்கக்கூடிய, அதே நேரம் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில்களை நாம் தமிழர் கட்சி தொடங்கும். எனவே இந்த ஆலங்கோட்டையில் தொடங்கப்பட வருகின்ற ஜவுளி பூங்கா திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இல்லை என்றால் 2026 அமையப்போகிற நாம் தமிழர் அரசு உறுதியாக இதை ரத்து செய்யும். நன்றி, வணக்கம்.